வணக்கம் சபரி அகாடமி பரமசிவன். Question கவனிங்க. Ashish has rupees 10 notes and rupees 20 notes only. If the number of 20 notes is twice the number of 10 notes and the total he has rupees 3250, what is the total number of notes that he has? என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஆஷிஷ் என்கிறவர்கிட்ட 10 rupees நோட்டும் 20 rupees நோட்டும் வச்சிருக்காங்க. 10 rupees நோட்டு எத்தனை வச்சிருக்காங்களோ அதுல டபுளா 20 rupees நோட் வச்சிருக்காங்க. டோட்டல் அமௌண்ட் அவர்கிட்ட 3250 இருக்கு. அப்பனா டோட்டலா எத்தனை நோட் இருக்கும்? 10 rupees 20 rupees 20 rupees சேர்த்து எத்தனை நோட் வச்சிருப்பாங்கன்னு கேக்குறாங்க. வாங்க பாப்போம். இப்போ நம்பர் ஆஃப் நோட் அவங்க கொடுக்கல. ஆனா என்ன கொடுத்திருக்காங்க? 10 rupees எத்தனை வச்சிருக்காங்களோ இப்போ 10 rupees xனா 20 rupees வந்து 2x. அதாவது டபுளா இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப இது என்ன ரேஷியோல இருக்கு? ரேஷியோ 1:2ங்கற ரேஷியோல இருக்கு. 10 rupees ஒரு நோட்னா 20 rupees ரெண்டு நோட் வச்சிருப்பாங்க. இந்த 10 நோட்னா இது 20 நோட் வச்சிருப்பாங்க. இப்போ அடுத்து நம்ம டோட்டல் அமௌண்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அமௌண்ட் என்ன ரேஷியோல இருக்குன்னு பார்க்கணும். சோ இது ஒரு 10 rupees ஒரு நோட் இருந்தா இது வெறும் 10 rupees தான். இது 20 rupees 2 நோட் இருந்துச்சுனா 40 rupees ஆகும். ஓகேங்களா? சோ இந்த ரேஷியோல இருக்கும். இத ஷார்ட் பண்ணீங்கனா 4:1ங்கற ரேஷியோ வரும். அப்போ இது 10 rupees ஒரு பார்ட் 20 rupees ஒரு 4 பார்ட் மொத்தம் 5 பார்ட். இந்த 5 பார்ட் தான் இந்த 3250. 3250 ஓகேங்களா? சோ 1 5s are 5, 6 5s are 30 balance 2 25 ஆகும். 5 5s are 25. சோ one part வந்து 650 rupees. அப்போ 10 rupees வந்து 650 rupees இருக்கும் அமௌண்ட். 20 rupees வந்து 4 பார்ட் இருக்கு. அப்போ 4 6 are 24, 4 5s are 20. சோ 2600 வரும். 2600. இப்போ how many notes னு கேக்குறாங்க. எத்தனை நோட்ஸ் இருக்கு? அப்ப 650 க்கு எவ்வளவு 10 rupees இருக்கும்? by 10 போட்டீங்கன்னா உங்களுக்கு 65 நோட் வரும். இது by 20. சோ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது 65 வரும். இது 130 வரும். சோ 130 அது ஒரு 65 சீக்கிரம் எவ்வளவு? 195. 195 நோட் டோட்டலா உங்க கிட்ட இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. Thank you.